ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது போக சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி குளோபல் லெவலில் உள்ள சில அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. நான் அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து எகெயின் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஈரான் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அவங்க பீஸ் டீல் சுவிட்சர்லாண்டில் சைன் பண்ணியிருந்தாங்க ஜூன் 19 இப்போ என்ன சம்பவம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் நான் நேற்று வீடியோவில், அதாவது நேற்று நைட்டு ரெக்கார்ட் பண்ணேன், காலையில் வீடியோ வந்திருக்கும், அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து இவங்க ஈரான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா லெபனான் மேலே இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால 20 பேர் செத்து இருக்காங்க லெபனானில். அதை பேஸ் பண்ணி இவங்க ஈரான் வந்து மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து நெகோசியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா. யுஎஸோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஜேடி வேன்ஸ் வந்து சுவிட்சர்லாந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் ப்ளஸ் வந்து சில அக்ரிமெண்ட் சம்மந்தமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யுஎஸ் ஈரானில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை பிளாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பீஸ் டீல் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஈரான் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 60 நாளுக்கு வந்து நாங்கள் அந்த ரூட் வழியாக போகிற கப்பலுக்கு வந்து டோல் வந்து பிரிக்க மாட்டோம், அதாவது டோல் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 60 நாளுக்கு எந்த கப்பலுக்குமே எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஆனால் 60 நாளுக்கு அப்புறம் ஃபீஸ் உண்டு, ஃப்ரீயாட்ட அந்த வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபண்டு ஓமனும் இவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து அதுக்கு ஒத்துக்கலை. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகிற கப்பலுக்கு வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை. இப்போ மறுபடியும் வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மிரட்டுறாரு. நீங்கள் வந்து அந்த டோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகிறதுக்கு பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் ஈரான் வந்து ஸ்டில் இதில் வந்து உறுதியாக இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ இந்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம் யாருன்னா இஸ்ரேல் தான். லெபனான் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, 20 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை கொண்டு விட்டுருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் பிளாக்கேஜ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வந்து ஓப்பனாக இருந்த சமயத்திலே நம்மளோட ஒரு 3 இந்தியன் க்ரூட் ஆயில் டேங்கர்ஸ், ஒரு 3 கப்பல் வந்து அந்த வழியாக வந்திருக்கு. 8.6 லேக் எம்டி கார்கோ உள்ள கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிராஸ் ஆயிருக்கு. 8.6 லேக் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வழியை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 94 இந்தியன் க்ரூ மெம்பர்ஸ் மாலுமிகள் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த வழியை கிராஸ் ஆகிட்டு ஜூலை 1 பேர் போர்ட்டுக்கு வந்து அது சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணதை என்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணதுனால மண்டே மார்க்கெட்டில் ஸ்டாக்கோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ என்ன மாதிரி பீஸ் டீல் வந்து எகெயின் வந்து பேச்சுவார்த்தையில் இவங்க நெகோசியேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஈரான் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருப்பாங்க, அமெரிக்காவும் ஒரு பக்கம் முறுக்க ஆரம்பிப்பாங்க. சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்டில் மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்கிறது, நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூகோ பேங்கோட ராஜேந்திர குமார் சாபு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎன்சியோட அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்கதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூகோ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இந்த சாபு பாக்மதி யூகோ பேங்கில் நவம்பர் 2022 ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரோட ப்ரொஃபஷனல் ஜேர்னி வந்து ப்ரோபேஷனரி ஆஃபீஸராக அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸில் 1994 இவர் வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பிரான்ச் ஹெட்டாக இருந்திருக்காரு, ரீஜனல் ஹெட்டாக இருந்திருக்காரு, கிளஸ்டர் ஹெட்டாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூகோ பேங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சீஃப் ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு பஞ்சாப் நேஷனல் பேங்கில். இப்போ யூகோ பேங்கில் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யூகோ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் போர்ட்ஸில் சில லாஜிஸ்டிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதிர்பார்க்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்எம்பிகே வந்து டூரிசம் செக்மெண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொல்கத்தா சயாமா பிரசாத் முகர்ஜி போர்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் க்ரூஸ் டெர்மினல் அண்ட் மியூசியம், டூரிசம் எல்லாமே அது வந்து ரிவர் க்ரூஸ் டெர்மினலும் மியூசியமும் இருக்குது. ஸோ அங்கே டூரிசம் பூஸ்ட் பண்ண இருக்கிறதுனால இவங்க அதானி குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கண் வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இது போக அதானி குரூப் கொல்கத்தாவில் வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. போர்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, சிமெண்ட்டு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன், டேட்டா சென்டர், இது மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் என்னையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பராக் லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ ரிலையன்ஸ், ஐடிசி, இன்ஃபோசிஸ் அவங்களோட டாப் 10 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் மேலே பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்த பராக் லார்ஜ் கேப் ஃபண்ட்
739 கோடி பார்த்தீங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. டாப் 10 ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அவங்களோட ஹோல்டிங்ஸில் 8.48% இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 6.68% இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 6.64% அலோகேஷன் வச்சுருக்காங்க, 3.71 லேக் ஷேரு. அடுத்து பாரதி ஏர்டெல்லில் 4.18% ஸ்டேக் வச்சுருக்காங்க, மேலே 1.68 லேக் ஷேராக இருக்குது போர்ட்ஃபோலியோவில். லார்சன் அண்ட் டியூப்ரோவில் 3.303% இருக்குது. லார்சன் அண்ட் டியூப்ரோவில் 3.56%, இன்ஃபோசிஸில் 3.03% அலோகேஷன் வச்சுருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோவில் 64,553 ஷேர் வச்சுருக்காங்க. அதே இன்ஃபோசிஸில் பார்க்கும்போது 1.92 லேக் ஷேர் வச்சுருக்காங்க. அடுத்து 3 பேங்கிங் ஸ்டாக்ஸ். எஸ்பிஐயில் 2.98% இருக்குது அலோகேஷன். ஆக்சிஸ் பேங்க்கில் 2.75% இருக்குது அலோகேஷன். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 2.10% இருக்குது அலோகேஷன். இதில் எஸ்பிஐயில் 2.28 லேக் ஷேரும், ஆக்சிஸ் பேங்க்கில் 2.75 லேக் ஷேரும், கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 4.04 லேக் ஷேரும் வச்சுருக்காங்க. ஐடிஸில் 2.05% அலோகேஷன், 5.28 லேக் ஷேராக இருக்குது. அடுத்து ஆரோபிண்டோ ஃபார்மாவோட சப்சிடரி தான் யூஜியா ஃபார்மா. யூஜியா ஃபார்மாவோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் யூஜியா ஸ்டெரைல்ஸ். இவங்க வந்து 5 யூஎஸ்எஃப்டி அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலி யூஎஸ்எஃப்டியை பார்க்கும்போது ஒரு ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. எப்போ நடந்ததுன்னா ஜூன் 10 to ஜூன் 19 ஆந்திர பிரதேஷில் இருக்க அனக்கப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க யூஜியா ஸ்டெரைல்ஸோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில். அந்த ஃபெசிலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் 4 இதில் 5 அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்பில் வந்து விரைவில் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட் பார்க்கும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சே ஆஃப் இசிஎல்ஜிஎஸ் ஃபண்டிங் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 கோடி வந்து அவங்க ரிசீவ் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் பண்ணுறாங்க 500 கோடி பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாட்டு. இது மூலமாட்டு அவங்களோட இப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸ்பைஸ் ஜெட். ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி அந்த எல்ஜிஎஸ் ஃபண்டிங் ஃபெசிலிட்டி எப்படி வருதுன்னா 500 கோடி கிட்ட இந்த ஏர்லைனுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 150 கோடி ரிலீஸ் பண்ணுறாங்க பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிரோதா ஃபண்ட் ஹவுஸ் பார்க்கும்போது 2 டார்கெட், அதாவது டேட்டா லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஜிரோதா ஃபண்ட் ஹவுசஸ். ஜிரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036, ஜிரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2041, இப்படி 2 ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 2 ஸ்கீமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜூலை 7 க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஜிரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2036க்கு 10 இயர் மெச்சூரிட்டி ஹாரிசான், ஜிரோதா லைஃப் சைக்கிள் ஃபண்ட் 2041க்கு 15 இயர் மெச்சூரிட்டி ஹாரிசான் அந்த ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து லைஃப் சைக்கிள் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐஹெச்சி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்பேன்ஷனில் பிளான் போடுறாங்க. ஸோ அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸுக்குள்ளே இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு ஒரு 5 ஹோட்டல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பக்கம் இவங்க ஹோட்டலை பில்ட் பண்ணுறதுக்கு இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இது அதானி ஏர்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, ப்ளஸ் ஐஹெச்சி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சயன் பார்க்கும்போது 720 கோடி பைபேக் ஆஃபர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைபேக் ஆஃபர் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 1125 ரூபா. இந்த விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூன் 23 ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சு ஜூன் 17. இப்போ ஒரு ஷேருக்கு 1125 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 64 லட்சம் ஷேர் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்த பைபேக்கோட மொத்த வேல்யூ 720 கோடி. இது வந்து சயன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா டெக்னாலஜிஸ் ஒரு 5 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகப்படியாட்டு வாங்கியிருக்கிறாங்க மேலே, டாடா டெக்னாலஜிஸ் உட்பட. டாடா டெக்னாலஜிஸில் பார்க்கும்போது ஹையஸ்ட் நெட் பையிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே வாங்கியிருக்கிறாங்க, 3 பில்லியன் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்சஸ் 111.9% இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மால் கேப் வேல்யூவில் 0.1% இருக்குது. பைன் லேப்ஸில் நெட் பையிங் மியூச்சுவல் ஃபண்ட் மேலே 23.9 பில்லியனாக இருக்குது. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 24.2%. ஸ்மால் கேப் வேல்யூவில் அது 0.9%. இந்திரபிரதாசா கேஸ் ஆக்சுவலி இதில் வந்து 33.9 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு மேலே. நெட் பையிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்சஸ் நீ பார்க்கும்போது 23.1%. ஸ்மால் கேப் வேல்யூ பார்க்கும்போது 1.2%. ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் இதுலேயும் நெட் பையிங் நடந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே 16.4 பில்லியனாக இருக்குது. மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 27.9%. ஸ்மால் கேப் வேல்யூ 0.6%. மணப்புரம் ஃபினான்ஸில் 31.5 பில்லியன் அந்த ரேஞ்சில் நெட் பையிங் நடந்திருக்கு மேலே.
மந்த்லி பேசிஸில் வேல்யூ சேஞ்ச் 28%, ஸ்மால் கேப் வேல்யூ 1.1% இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபிக்ஸ்டு டோசஸ் காம்போஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, அதாவது அதில் வந்து சில ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி 16 ஃபிக்ஸ்டு டோஸ் காம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்ன்ஸ் பேஸ் பண்ணி அதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. லிஸ்ட்டில் பார்க்கும்போது பெனிசிலின் கிளாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், குறிப்பாட்டு அமாக்ஸ்லின், அடுத்து செராட்டி பெப்டிடேஸ், அமாக்ஸ்லின், செராட்டியோ பெப்டிடேஸ், அடுத்து வந்து லாக்டோபாசிலஸ், ஸ்ப்ராஞ்சஸ், இதெல்லாம் வந்து பாக்டீரியா காமன் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள ட்ரக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 காம்பினேஷன்ஸு ஆலோவேரா அதை பேஸ் பண்ணி வர இன்க்ரீடியன்ட்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருந்ததுனால அதையும் பேன் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.